ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, கல்பாசி, மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முழு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இப்போ அதுவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலாவை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா மைய பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போது நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பிதுக்கம்பருப்பு நான் முன்னாடியே எடுத்து ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து சூடுபடுத்தினதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பாருங்கள் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வருது. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3 சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பருப்பெல்லாம் நல்லா குழைய வெந்து குழம்பு நல்லா திக்காக சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பிதுக்கம்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைவ கறி குழம்புன்னே சொல்லலாங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான பிதுக்கம்பருப்பு குழம்பு ரெடி.